நேற்றுக்கு மார்க்கெட்டு ஹெவியாக ட்ராஸ்டிக்காக கீழே இறங்கி இருந்துச்சு. அதுக்கு காரணம் மெயின் ரீசன் வந்து யுஎஸ் ஈரான் வார் தான். வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ எஃப்ஐஐ வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் டிஐயும் வாங்கியிருக்காங்க. நேற்றுக்கு கண்டினியூஸாக 4-5 செஷனாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே மார்க்கெட் விழுந்ததுன்னா அன்ஸ்டெபிலிட்டி குளோபலில் இருக்கிறதுனால தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி காட்டும். பட்டு இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ட்ரேடிங் இருக்குது. 1/2 hour ட்ரேடிங் இருக்குது நான் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது. ஸோ மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் போகலாம். இல்லாட்டினா 24,000க்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. நம்ம பார்ப்போம். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸு கிட்டத்தட்ட 22% 2 டேஸில் ஏறி இருக்குது. இன்றைக்கி மட்டுமே 18% ஏறி இருக்குது. ஸோ எனக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸு பர்சனலாக உள்ளார போய் பார்க்கும்பொழுதோ அதனுடைய டிசைன்ஸோ இல்லை வேறு எதுவும் சரியாக தெரியல. அவங்களுடைய ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸும் எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அதோடு சேர்த்து ப்ரொமோட்டரும் இன்டெகிரிட்டி அந்த அளவுக்கு சரியாக இல்லை. பட் இதெல்லாம் ஒரு 200, 100 ரேஞ்சில் கிடைச்சா நல்லாயிருக்கும். பட் இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக தான் தோணுது எனக்கு. ஸோ யூனோவெண்டா திரும்பவும் நியூஸஸில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மோதிலால் ஓஸ்வால் வந்து ஆட்டோ பார்ட்ஸுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும் அப்படின்றாங்க. 25% அப்சைடு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யூனோவெண்டா பார்க்குறதுக்கு ப்ரிகால் பார்க்கலாம். இல்லாட்டினா வேறு ஏதாவது மதர்சன் சமவர்தனா கூட பார்க்கலாம். பட் இது எல்லாமே வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ டாக்டர் ரெட்டி இன்றைக்கி நல்ல ரேஞ்சில் கிடைக்கிது. 7% கீழே இறங்கியிருக்கு. ஸோ அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் 1-2ன்னு. இது வந்து மெயின் ரீசன் வந்து அவங்களுடைய செமிக்ளூட்டேட் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. மெயினாக மார்க்கெட் இறங்கிறதுக்கு காரணம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ஸோ யார் எல்லாம் டயர் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்களோ ஜேகே டயர்ஸ் இப்போதைக்கு கரெக்டாக இல்லை. ஆயில் ப்ரைஸஸ் மேலே ஏறும். ஸோ ஜேகே டயருக்கு மெயினாக ஆயில் ப்ரைஸஸ்லாம் டயர் மேனுஃபேக்சரிங்க்கு ஆயில் தேவை. ஸோ அதனால் அவங்க ஒரு ப்ரைஸை வந்து 11-13% செப்டம்பர் 2க்குள்ளார இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. நம்ம வந்து டயர் கம்பெனிஸ் எல்லாம் பார்க்குறதில்ல. இது ஜஸ்ட்டு யாராவது ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக ஷேர் பண்ணேன். ஸோ யாரெல்லாம் யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நோவோ நார்டிஸ்க்ன்ற ஒரு கம்பெனி இருக்குது. நல்ல ஃபார்மா கம்பெனி. ஸோ அவங்களுடைய ட்ரக் வந்து இந்தியாவுக்கும் வர்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு, இன்சுலின் ரிலேட்டடு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதெல்லாம் தான் சொல்லணும்னு நினச்சேன்.